என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி துதித்திடுவேன். மகனானேன் நான் மகளானேன், மகனானேன் நான் மகளானேன். அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி துதித்திடுவேன். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் பலனும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் பலனும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடிப்பாடி துதித்திடுவேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதில் மீண்டுமாக உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நண்பர் ஐக்கிய சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களை வரவேற்று கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து தியானிக்கிற அதே ஏசாயா 60:1 அடிப்படையில், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்பதை மையமாக கொண்டு யோவான் 5வது அதிகாரத்தில் 38 வருடமாய் படுத்த படுக்கையாய் கிடந்த மனிதனுடைய வாழ்விலிருந்து அவனை தேவன் எழுப்புவதற்கும் எழுப்பின நோக்கத்திற்கும் அவன் எவ்விதமாய் பிரயோஜனமாய் இருந்தான் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறேன். இன்றைக்கும் இந்த காலை பொழுதில், நேற்றைய தினத்தில் அவன் தடைகளை தாண்டி நின்று வெட்கத்தை களைந்தவனாய் தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்பதை இதுவரையிலும் தியானித்திருக்கிறோம். வேதபாரகர் பரிசேயர்கள் அவனை தடுத்தார்கள். நீ ஓய்வு நாளில் நடப்பது சரியா, சுகமானது சரியா, விடுதலை பெற்றது சரியா என்று பல குழப்பங்களுக்குள்ளே அவனை ஆளாக்கினார்கள். ஆனாலும் அவருடைய குழப்பத்தை எல்லாம் அவன் பொருள்படுத்தவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். நாமும் கூட நம்மை குழப்புகிற பொல்லாங்கான இந்த உலகத்தின் உபதேசங்களுக்கு விலக்கப்பட்டு சத்தியத்தை திடமாய் கை கொண்டு நாம் நடக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தவன் தன் வீட்டுக்கு போனானா என்றால் இல்லை. அவன் நேரடியாக தேவ ஆலயத்துக்கு போகிறான். எதை குறிக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே? அவன் தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவ ஆலயத்துக்கு போனான். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தேவனை துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை அந்த மனிதன் 38 வருஷமாக படுக்கையில் இருந்தாலும் அவனுக்குள்ளே இருந்த ஒரு காரியம், ஒரு பொருத்தனை என்று நான் எண்ணுகிறேன். நான் தேவாலயத்தில், நான் சுகமானா தேவாலயத்தில் வந்து நன்றி செலுத்துவேன்,
ஸ்தோத்திரம் செலுத்துவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று ஒரு பொருத்தனை செய்திருந்தான் என்று என் மனதுக்குள்ளே நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். வேதத்தில் இல்லை. ஏன்னா அவன் டைரெக்டாக வேற எங்கேயும் போகல, தேவாலயத்துக்கு தான் போகிறான். இப்போ தனக்கு விடுதலை கிடைத்த மாத்திரத்தில் தேவனை மறந்து அவன் தன்னுடைய வீட்டை பார்க்க அல்லது குடும்பத்தை பார்க்க அல்லது உறவினர்களை பார்க்க அல்லது தன்னுடைய பழைய காரியங்களை குறித்து சிந்திப்பதற்கு அவனிடத்தில் நேரம் இல்லை. ஸோ பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்கிறபடி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தேவாலயத்துக்குள்ளே போய் தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்காக கடந்து போகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாட் அபவுட் வி ஆர் டுடே? எவ்வளவு ஜெபிக்கிறோம் தெரியுமா சில காரியங்களுக்காக? எவ்வளவு உபவாசிக்கிறோம் தெரியுமா சில விடுதலைக்காக? எவ்வளவு போராடுகிறோம் தெரியுமா சில அற்புதங்களுக்காக? ஆனால் பெற்றுக்கொண்ட பின்பு, அடைந்த பின்பு, நிறைவேற்றப்பட்ட பின்பு நாம் தேவாலயத்துக்கு போகிறோமா? தேவ சமூகத்துக்கு போகிறோமா? தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? தேவனை ஆராதிக்கிறோமா? கேட்டு பாருங்கள், உங்கள் மனசை நீங்களே கேட்டு பாருங்கள். வாட் அபவுட் வி ஆர்? 38 வருடமாக ஆலய வாசனையே இல்லாத ஒரு மனிதன், ஆராதனையின் வாசனையை தெரியாத ஒரு மனிதன், திரளான மக்கள் கூட்டத்தை காணாத ஒரு மனிதன், தனக்கு கிடைத்த விடுதலையின் முதன்மையை தேவனுக்கு கொடுத்தான். வேதம் சொல்கிறது, உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று சொல்லி. நாம் காசு கொடுப்பது மாத்திரமல்ல விளைவின் முதற் பலன். நீ பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு நன்மையிலையும் முதன்மையானது கர்த்தருக்கு. அந்த மனுஷன் 38 வருஷத்துக்கு பிறகு எழும்பி நடந்து போகிறான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் தேவாலயத்தில் போய் நிற்கணும் முதல்ல. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல விருப்பம் உண்டு. ஒரு நாள் நான் காலையில் தரையில் நடப்பதற்கு முன்பு தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க வேண்டும், முழங்காற்படியிட வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை, விருப்பம். உங்களுடைய விருப்பம் என்ன? காலையில் இன்றைக்கி யாருக்குமே எழும்ப முடியாது. முதன்மையான நேரத்தை தேவனுக்கு கொடுப்பதற்கு இன்றைக்கி யாருக்குமே முடியாது. எனக்கெல்லாம் ரொம்ப பிஸி. உன் காரியத்தில் தேவன் பிஸியாக இருந்தார்னு வச்சுக்க, உன் நிலைமை என்னாகும்னு யோசித்து பார் சகோதரனே, யோசித்து பார் சகோதரியே. உன் பலவீனத்தை சொல்லி நீ தப்பிக்கொள்ள முடியாது. உன்னுடைய வேலை பழுவை சொல்லி நீ தப்பிக்கொள்ள முடியாது. தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நீ தேவனுடைய நேரத்தை நீ வஞ்சித்தால் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த மனுஷன் பாரு, தனக்கு கிடைத்த நேரத்தில் அடுத்த செகண்ட் எப்படின்னு தெரியாது, ஆனால் அந்த நிமிஷத்துக்குள்ளே அவன் ஓடி போய் தேவாலயத்தில் போய் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நாமும் கூட நமக்கு கிடைத்திருக்கிற இந்த தருணத்தில் தேவ சமூகத்துக்கு ஓடி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை துதிப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுக்குரிய கனத்தை செலுத்துவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஏனென்றால் நன்றியை நாம் மறந்தவர்களாக காணப்படாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அந்த மனிதனிடத்தில் பாருங்கள் எவ்வளவு நன்றி அறிதல். தேவ சமூகத்தில் போய் தேவனை மகிமைப்படுத்தினான். நாமும் கூட அப்படி செய்வோம், ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, 38 வருடம் வெளிச்சத்தை காணாத ஒரு மனிதன் பிரகாசமான காரியத்தை செய்தான். ஆண்டவரே, பிரகாசம் அடைந்தான். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு ஓடி வந்து உமக்கு நன்றி செலுத்தினானே. நாங்கள் எத்தனையோ நன்மை எங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு சுவாசமும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடம் நொடிகள் இடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். ஆனால் நாங்கள் நன்றியறிதலில்லாதவர்களாய், உம்மை மறந்தவர்களாய், உம்மை விட்டு விலகி தூரம் போகிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை, குறைகளை அறிக்கையிடுவோம். ஆண்டவரிடத்தில் உறுதியான ஒரு பாவ அறிக்கை ஜெபமாக இந்த நேரத்தை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, எனக்காக உம்மை பலியாய் கொடுத்து பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து, ஆண்டவரே, எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலையிலிருந்து என்னை நடக்க பண்ணி, மரித்தவனுக்கு சமமாயிருந்த என்னை உயிர் பெறச் செய்த உம்மை நான் மகிமைப்படுத்த வேண்டுமே. உம்முடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவனாய், உம்முடைய ஆலய பிரகாரத்தில் நிற்கிறவனாய் நான் காணப்பட வேண்டுமே. நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுங்கப்பா. தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ட்ரமண்டஸ் சேஞ்சிங்ஸ் ஆண்டவர் உண்டாக்குவீராக. ஒரு ஆண்டவரை மறுரூபமாகுதலை கர்த்தர் உண்டாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையையும் இந்த ஜெபத்தையும் நீங்கள் உங்களுடையதென்று எண்ணிக்கொள்ளுங்கள், நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு இதன் மூலமாய் பலனை கட்டளையிடுவார். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகமான எல்லா நண்பர்கள், உறவினர்கள், இனத்தார், குடும்பத்தார், இன்னும் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் அனுப்பி வையுங்கள். அவர்களும் இவைகளை கேட்டு பயனடைந்து தேவனை மகிமைப்படுத்த இவைகள் ஏதுவாயிருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. ஆமென்.